ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புஸ் குக்கரி. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான புதினா ஜூஸ் எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு புதினாவை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் இதில் சேர்த்துக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா புதினா மட்டுமே போதும். இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் வேணுன்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஜூஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா தேன் கலந்து கூட நீங்கள் குடிக்கலாம். நான் ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழம் அதில் புழிஞ்சிக்கிறேன். இது கூடவே நீங்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக அரைக்காதீங்க. அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மருந்து ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும். குடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் அங்கங்கே இலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வடிகட்டி புழிஞ்சு எடுக்கும் போது உங்களுக்கு அதில் வர ஜூஸே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரியாக தான் இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். ஒரு தடவை வடிகட்டினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு தடவை வடிகட்டி எடுத்துடுறேன். இப்போ வடிகட்டினதுக்கப்புறமா நல்லா நம்ம இதை புழிஞ்சிடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு. இந்த ஜூஸே உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் உங்களுக்கு சுகரோட டேஸ்ட்டு புளிப்பு எல்லாமே போதுமானு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம். புளிப்பு சுகர் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்றவங்க இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா லெமன் ஜூஸ்னு நினச்சி குடிச்சிருவாங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.